பெட் வந்து பாத்தீங்கன்னா கிணத்துல போட்டு காட்டுவாங்க. ஆமா. நம்மகிட்ட பாத்தீங்கன்னா கிணறு இல்லைங்க, நம்மகிட்ட தொட்டி இருக்கு. நம்ம தொட்டியில பாத்தீங்கன்னா உள்ள ஃபுல்லா முழுக்கி காட்டுற பாருங்க. உள்ள பாத்தீங்கன்னா அழுத்துற பாருங்க. வந்துருச்சுங்க உங்களுக்கு. மறுபடியும் கூட அழுத்துற பாருங்க. மறுபடியும் எடுத்துறீங்களா? உங்களுக்கு டெலிவரி பாத்தீங்கன்னா டோர் டெலிவரி ஃப்ரீயா போயிருங்க. எந்த ஊர் வரைக்கும் நம்ம ஃப்ரீ? தமிழ்நாடு முழுவதும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி வாங்க. நீங்க டெலிவரிக்கு வந்து ₹1 கூட நீங்க பே பண்ண தேவையில்லைங்க. டெலிவரி தமிழ்நாடு முழுவதும் ஃப்ரீ டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. கஸ்டமர் எப்படி ஆர்டர் பண்ணது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா கீழே இருக்குங்க. உங்களுக்கு அந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா போதுங்க. எனக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல பாத்தீங்கன்னா உங்க கட்டில் அளவு மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா போதுங்க. கஸ்டமருக்கு வந்து என்ன டவுட் இருக்குன்னா, இது வந்து இலவ மஞ்சள் தான் யூஸ் பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குங்க. நம்ம பிரிச்சு காட்டுறோம் பாருங்க. பிரிச்சு காட்டிடலாமா? பிரிச்சு காட்டிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆர்டர் போறதுன்னா இருந்தாலும் நம்ம பரவாயில்லை. நம்ம இதான் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் இலவ மஞ்சள். சரி, இப்ப இதை எப்படி ஒரிஜினல் இலவ மஞ்சள் நாங்க இதே செகண்ட் குவாலிட்டியா இருந்தா எப்படி கம்பறது? ஒரிஜினல் இலவ மஞ்சள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் சேனல் கலர் தான் இருக்கும். பியூர் ஒயிட்ல வந்து என்னைக்குமே வராது. இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில வந்து முக்கி காட்டினா உங்களுக்கு ஒரிஜினல் இலவ மஞ்சள் ஏன்னா உங்களுக்கு டவுட் வந்து கிளியர் ஆயிரும். தண்ணியில ஊற வச்சே பாத்துடலாங்க. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இது பண்ணிட்டு பாருங்க. சரி, அப்பமே பாத்தீங்கன்னா மேலதான் வருது உங்களுக்கு. இன்னொரு தடவை அழுத்துங்க, மேல வருதான்னு பாப்போம். ஃபுல்லா அழுத்திட்டு பாருங்க. ஆமா, ஃபுல்லாவே தண்ணி வந்துருச்சு பாருங்க அண்ணன் ஊற்றுறதுக்கு. மேக்ஸிமம் நம்ம பெட்டுக்கு எவ்வளவு இயர்ஸ் வாரண்டி? நம்ம பெட்டுக்கு பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துரும். ப்ரோ வணக்கம். ப்ரோ வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம வந்து PSKல வீடியோஸ் பண்ணோம். கண்டிப்பாங்க. சோ இப்போ வந்து ரீசன்ட் டைம்ல வீடியோ பண்ணலாம்னு சொல்லிருக்கீங்க. சோ என்ன இந்த வீடியோல ஸ்பெஷல் இருக்கு? இப்போ இந்த வீடியோ ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இப்ப பஞ்சு ரேட் சுத்தமா டவுன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரேட் எல்லாமே குறைச்சு கொடுக்குறாங்க. பரவாயில்லை, பஞ்சு ரேட் கம்மியானவனா அப்படியே பெட் ரேட் கம்மி பண்ணிட்டீங்க. எவ்வளவு கம்மி பண்ணிருப்பீங்க? 800 to 1000 வந்து கம்மி பண்ணிக்கிறீங்க. 6 வரைக்கும் கம்மி பண்ணிருக்கீங்களா? ஓகே. இப்போ மேக்ஸிமம் வந்து சிங்கிள் கார்ட், டபுள் கார்ட் இப்படி யூசுவல் சைஸ் தான் இருக்கும். நம்ம ஸ்டாண்டர்டா போறது வந்து இப்ப 5 சைஸ் நம்ம சைஸ் போடுவோங்க. நம்ம அதுக்கு மேல கஸ்டமர் பார்த்தா ஒருத்தங்க வந்து வீட்டுக்கு ஏத்த மாதிரி கார்ட் செஞ்சிருப்பாங்க. அதுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோங்க. சார் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சைஸ் பாத்தீங்கன்னா பேபி பெட்டுங்க சார். இது சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30க்கு 40 சைஸ் வருங்க சார். உங்களுக்கு இது 30-40. இது 30-40. ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா தாராளமா யூஸ் பண்ணலாம். பிறந்த குழந்தை பாத்தீங்கன்னா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெளி மார்க்கெட்ல வந்து 1500 சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா வெறும் 1000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 1000 ரூபாய்க்கு வெறும் 1000 ரூபாய். யாரு இலவ மஞ்சள் பண்றது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இலவ மஞ்சள் தாங்க நம்மளுது. இது பிறந்த குழந்தையில இருந்து யார் வேணா யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இலவ மஞ்சள் தான். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் வரும். இன்க்ளூடிங் வந்து ஒரு பில்லோ வந்து ஃப்ரீயா வந்துருங்க. பில்லோ கொடுத்துறீங்களா? ஒரு பில்லோ வந்து ஃப்ரீயா வந்துரும். இப்படி மேட்ச் அண்ட் மேட்சா தான் தருவீங்க? ஆமா கண்டிப்பா. இது என்ன கலர் வருதோ அதுக்கு மேட்சிங்னா அதே கலர்லயே பில்லோ வந்துரும். இதுமே நம்ம கிட்ட ஆல் ஓவருக்கு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனோட இருக்குல்ல? கண்டிப்பா எல்லாமே இருக்கு. நம்ம பார்க்க போற சைஸ் பார்த்தீங்கன்னா 3 காரைகள் சைஸ்ங்க. இப்ப பெரிய பெட் எல்லாம் காட்டுக்கு போறதுங்க. இந்த பெட் பாத்தீங்கன்னா வெறும் தரையில யூஸ் பண்றதுக்கு மட்டும் போட்டுக்கலாங்க. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சுருட்டி வச்சுக்கலாங்க. இப்படி இதெல்லாம் மடக்கி வச்சுக்கலாம். ஆமா, இப்படி சுருட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சுக்கலாங்க. அது பெரிய ஆள்ல இந்த மாதிரி தரையில போட்டு யூஸ் பண்றதுக்கு இது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாங்க. சோ இதெல்லாம் காட்டு கட்டல அந்த மாதிரி சுருட்ட முடியாது தானே? ஆமா, இது ஆரஞ்சு திக்னஸ் வந்து சுருட்ட முடியாது. ஆனா இது வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இன்ச் திக்னஸ் வரும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டைட் அவ்வளவா வராதுங்க உங்களுக்கு. திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சாஃப்ட்ல இருக்கு உங்களுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா சுருட்டி வச்சுக்கலாங்க உங்களுக்கு. அதனால வீட்ல யூஸ் பண்ணிட்டு மடிச்சு வைக்கிறதுக்குள்ள இது நல்லா யூஸ் ஆகும். ஆமா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெளி மார்க்கெட்ல 3500 சொல்லுவாங்க. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் 3000 கொடுக்குங்க. 3000 ரூபாய்க்கு. ஆமா, இது எல்லாம் சொல்றீங்களா? இன்க்ளூடிங் வந்து ஒரு பில்லோ வந்து ஃப்ரீயா வந்துருங்க உங்களுக்கு. டெலிவரி பார்த்தீங்கன்னா டோர் டெலிவரி ஃப்ரீயா வந்துருங்க. இப்போ இதே குவாலிட்டில வந்து எனக்கு டபுள் காட் வேணும்னு கேட்டாங்கன்னா கொடுத்துறலாம். கண்டிப்பாங்க. நம்ம என்ன சைஸ் கஸ்டமர் சைஸும் பண்ணிட்டு இருக்கோம் நம்மங்க. இது வந்து சிங்கிள் காட் ரெகுலர் சைஸ். டபுள் காட் கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். டபுள் காட்னா என்ன ரேட் வரும்? டபுள் காட் எடுத்தீங்கன்னா 4500 வருங்க. 4500 ரூபாய்க்கு. ஆமாங்க. 3 காரைகள் சைஸ்ங்க. 3 காரைகள் சைஸ்ல ஹெவி சைஸ்ங்க உங்களுக்கு. இது பார்த்தனா ஆரஞ்சு திக்னஸ் இருக்கிற பெட்டுங்க. இது எல்லாமே பார்த்தனா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி டைட்டா இருக்குங்க உங்களுக்கு. ஆரஞ்சு திக்னஸ் பெட் 7 இன்ச் 8 இன்ச் போட்டீங்க எல்லாமே பார்த்தனா டைட் வந்து ஃபுல் டைட் இருக்கு. தொட்டு பார்த்தனா தெரியும் எந்த அளவுக்கு ஆடா இருக்குன்னு. ஏன்னா இப்படி வந்து ஆடா போட்டாதான் பெட் வந்து லாங் லைஃப் வருங்க. ஒருத்தங்க வந்து சொல்றாங்க பெட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷம் பார்த்தீங்கன்னா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்னைக்குமே போவாதுங்க உங்களுக்கு. ஏன்னா நம்ம இந்த மாதிரி டைட் போட்டா பெட் 10 to 15 வருஷம் லைஃப் வருங்க உங்களுக்கு. நம்ம பெட் பார்த்தனா வெளி மார்க்கெட்ல விட நம்ம பார்த்தீங்கன்னா பஞ்சோட குவான்டிட்டி வந்து சேர்த்தி போடுவோங்க. ஏன்னா சேர்த்தி போடுறது என்ன ஒரு பெனிஃபிட்னா பெட் வந்து லாங் லைஃப் வருங்க உங்களுக்கு. தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பஞ்சு வந்து நம்ம உள்ள இது பண்ணிக்கிறோம். இந்த ஹார்டா போறதுக்கு ரீசன் வந்து லைஃப் வரும். ஆமா கண்டிப்பா லைஃப் வருங்க உங்களுக்கு. பஞ்சோட குவான்டிட்டி வந்து கம்மியா போட்டா லைஃப் வந்து கம்மியா தான் வரும். மத்தவங்க வந்து ரேட் கம்மியா விக்கிறன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சோட குவான்டிட்டி ஒரு 2 கிலோ 3 கிலோ வந்து கம்மி பண்ணாங்கன்னா ரேட் வந்து கம்மியா கொடுப்பாங்க உங்களுக்கு. கம்மியா கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட் வந்து லாங் லைஃப் வராதுங்க உங்களுக்கு. இந்த மாதிரி டைட் ஃபுல் டைட் போட்டாதான் பெட் வந்து லாங் லைஃப் வருங்க உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில இருந்து கஸ்டமர் ஒருத்தர் ஆர்டர் பண்ணிக்கிறாரு. எனக்கு 6 இன்ச் திக்னஸ் வேணும், எனக்கு 7 இன்ச் திக்னஸ் அப்படின்னு வந்து கேட்டாருங்க. அவருக்கு பதிலா பார்த்தோன்னா நம்ம 7 இன்ச் பார்த்தோன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து 7 இன்ச் திக்னஸ். இது வந்து 7 இன்ச் திக்னஸ். உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்க உங்களுக்கு. அளந்தே பாத்துறலாம். அளந்தே பாத்துறலாம். இங்க பாருங்க. பாருங்க உங்களுக்கு 7 இன்ச்சுக்கு 7.5 இன்ச் திக்னஸே இருக்குங்க உங்களுக்கு. 7 இன்ச் வரைக்கும் வரும். 7 இன்ச் வரை இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி டைட் போட்டா உங்களுக்கு லாங் லைஃப் வருங்க உங்களுக்கு. ஆனா நீங்க 6 இன்ச் தான் நார்மலா போடுவீங்க. ஆமா நம்ம ஸ்டாண்டர்டா போறத வந்து 6 இன்ச் திக்னஸ் போடுங்க. நம்ம கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பெட் லாங் லைஃப் வரதுக்கு எனக்கு 1 இன்ச் வந்து சேர்த்து போடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ 7 இன்ச்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுள் லேயர் வந்துருங்க உங்களுக்கு. இது எதுக்கு போடுறோம்னா பார்த்தீங்கன்னா சைடு திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிதிங்கிட்டு வந்து வெளியே வந்துருங்க உங்களுக்கு. மோஸ்ட்லி நிறைய பேர் 7 இன்ச் 8 இன்ச்சுக்கு எல்லாமே ஒரு லேயர் போட்டு வச்சிருப்பாங்க. அது எதுக்கு போடுறாங்கன்னா சைடுல பார்த்தீங்கன்னா பெட் பிதிங்கிட்டு வந்து வெளியே வருங்க. அது வந்து பிதிங்கிட்டு வெளியே வராம
வராம இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் லேயர் வச்சு கொடுத்துருவாங்க. நாம இது நம்ம என்னதான் மேலே ஏறி சைடுல வந்து இது பண்ணாலுமே பாத்தீங்கன்னா பிரிஞ்சிட்டு வந்து வெளியே வராது. வெளியே வராது. அதுக்குதான் நம்ம இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து பண்றோம். நம்ம ஆரஞ்சு பெட்லாம் என்ன பிரைஸ் வரும் நம்ம கிட்ட? இப்ப ஆரஞ்சு திக்னஸ் வந்து வெளி மார்க்கெட்ல போட்டோம்னா 6000 அந்த ரேஞ்ச் சொல்லுவாங்க உங்களுக்கு. நம்ம கம்பெனில பிஎஸ்கே மேட்ரஸ்ல பாத்தீங்கன்னா வெறும் 5000 கொடுக்குறோங்க. வெறும் 5000 என்னென்ன ஆஃபர், சம்மர் ஆஃபர் பாத்தீங்கன்னா பெட் கவர் வந்து ஃப்ரீயா வந்துருங்க உங்களுக்கு. இதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் காட்டன் மெட்டீரியல். உங்களுக்கு தொட்டி பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஹெவி குவாலிட்டி மெட்டீரியல். பெட் கவருங்களா? ஆமாங்க, பெட் கவர். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கவர் வருங்க. சும்மா பெட் ஸ்ப்ரெட் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறது இல்லைங்க நம்ம. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கவர் ஆற மாதிரி வந்துருங்க உங்களுக்கு. பில்லோ கவர் பண்ற மாதிரி ஃபுல் கவரா வரும். ஆமா, இது வந்து பில்லோ கவர் பண்ண மாதிரி ஃபுல் கவர் வந்துருங்க உங்களுக்கு. இது பெட் உள்ள போட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃபுல்லா கவர் ஆற மாதிரி ஃபுல் கவர் வந்துருங்க உங்களுக்கு. ஓகே சார். இது எல்லாமே காட்டன் தாங்க உங்களுக்கு. எல்லாமே 100% பியூர் காட்டன் மெட்டீரியல் தாங்க. சாய் எதுவுமே போவாதுங்க உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இன்க்ளூடிங் வந்து ஒரு பில்லோ வந்து பெட்டுக்கு வந்து ஃப்ரீயா வந்துரும். இந்த ஒரு பில்லோக்கும் பாத்தீங்கன்னா பில்லோ கவர் ஃப்ரீயா, பில்லோ கவருமே நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம். இது எல்லாமே சேர்த்து தான் 5000 ரூபாய். ஆமா, 5000. உங்களுக்கு டெலிவரி பாத்தீங்கன்னா டோர் டெலிவரி ஃப்ரீயா போயிருங்க. எந்த ஊர் வரைக்கும் நம்ம ஃப்ரீ? தமிழ்நாடு முழுவதும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி வாங்க. நீங்க டெலிவரிக்கு வந்து ₹1 கூட நீங்க பே பண்ண தேவையில்லைங்க. டெலிவரி தமிழ்நாடு முழுவதும் ஃப்ரீ டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. 4 காரைகள் சைஸுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பழைய இரும்பு கட்டல், மரக்கட்டல், இப்ப ரீசெண்டா வர மரக்கட்டல் எல்லாத்துக்குமே இந்த கார்ட் சைஸ் பாத்தீங்கன்னா பொருந்துங்க உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம பெட் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஹெவி ஸ்டிச்சிங் போட் பண்ணிருப்பாங்க. இப்படி பெட் நீங்க எடுத்து நிக்காதுனா பெட் வந்து பாத்தீங்கன்னா தனியா நிக்குங்க உங்களுக்கு. ஏன்னா பஞ்சோட குவாண்டிட்டி நான் கூட ஒரு 2 செகண்ட் பாத்தீங்கன்னா விட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. அப்படியே நிக்குமா? ஆமாங்க, அப்படியே ஒரு ஆள் நிக்குங்க உங்களுக்கு. அதை எடுத்துறேன் பாருங்க. ஏன்னா பெட் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஹெவி ஸ்டிச்சிங் போட்டு ஹெவி பஞ்சோட குவாண்டிட்டி போட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்றதுங்க. நம்ம மத்தைகளை மாதிரி ஒரு 2 கிலோ 3 கிலோ கம்மி பண்ணி என்னைக்குமே போடுறது இல்லைங்க நம்ம. அப்படி போட்டாலும் நம்ம அது வந்து தொழில் என்னைக்குமே நம்ம கெட்டு போயிருங்க நம்மளுது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி ஸ்டிச்சிங் போட்டு ஹெவி நூல் எல்லாமே போட்டு பாத்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணுதுங்க நம்ம. பெட் இந்த மாதிரி போட்டா நிக்கணுங்க. ஏன்னா இலவமஞ்சி பெட் இந்த மாதிரி நின்னாதான் உங்களுக்கு லாங் லைஃப் வருங்க உங்களுக்கு. இது சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகலம் பாத்தீங்கன்னா 4 அடி வரும், நீளம் வந்து 6.5 அடி வருங்க உங்களுக்கு. இதோட பெட்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளி மார்க்கெட்ல 8500 சொல்லுவாங்க. நம்ம பிஎஸ்கே மேட்ரஸ்ல பாத்தீங்கன்னா வெறும் 7500 கொடுக்குறோங்க. 7500, வெறும் 7500. இதுக்கு வந்து பெட் கவர், பில்லோ எல்லாத்துக்குமே ஃப்ரீங்க உங்களுக்கு. ஆரஞ்சு திக்னஸ் வந்து பெட் வாங்கிட்டீங்கன்னாவே எல்லாத்துக்குமே உங்களுக்கு பெட் கவர், 2 பில்லோ கவர் எல்லாமே டெலிவரி எல்லாமே இன்க்ளூடிங் சேர்த்து இந்த 7500 நம்ம இது பண்றோங்க. நம்ம குயின் சைஸ்ங்க. இதான் இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் சைஸ்ங்க. யாராவது ஒரு கல்யாணம் பண்றாங்க, சீர்வரிசை கொடுக்கறதுனா வந்து இந்த 5 காரைகள் சைஸ் தான் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா மூவிங் உங்களுக்கு. இது ஒரு குழந்தை, ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஒய்ஃப் அந்த மாதிரி 3 பேர் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு. இது அகலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 அடி வருங்க உங்களுக்கு. லென்த் பாத்தீங்கன்னா 6.5 அடி வருங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெளி மார்க்கெட்ல 12000 13,000 சொல்லுவாங்க. ஆனா நம்ம இதுல மட்டும் பாத்தீங்கன்னா வெறும் 10000 கொடுக்குறோங்க. 10000 குயின் சைஸ் வெறும் 10000. வெறும் 10000 வெறும் உங்களுக்கு பெட் மட்டும் வராதுங்க உங்களுக்கு. இன்க்ளூடிங் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பெட் கவருங்க, 2 பில்லோ கவர் எல்லாமே பாத்தீங்கன்னா காம்போ ஆஃபர்னால ஃப்ரீயா வருங்க. யாருமே இந்த ஆஃபர் வந்து கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. இப்போ இது எத்தனை இன்ச் சைஸ் இருக்கும்? இது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே போடுறது 6 இன்ச் திக்னஸ் தாங்க நான் போடுறது. நம்ம கஸ்டமர் வந்து 7 இன்ச் திக்னஸ், 8 இன்ச் திக்னஸ் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட் மாறுங்க உங்களுக்கு. பெட் பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணிக்கிறாங்கன்னா இதோட சைஸ் பாத்தீங்கன்னா குயின் சைஸ்ங்க தான். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண எல்லாமே 100% ஒரிஜினல் இலவமஞ்சி தான் யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம சேன் கோல்ட் வந்து எதுவுமே யூஸ் பண்ணல. கஸ்டமருக்கு வந்து என்ன டவுட் இருக்குன்னா இது வந்து இலவமஞ்சி தான் யூஸ் பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குங்க. நம்ம அதுக்காக அது வந்து நாம யூஸ் பண்ண எல்லாமே உங்களுக்கு பிரிச்சு காட்டுறோம் பாருங்க. பிரிச்சு காட்டிடலாம். ரெடியானது பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆர்டர் போறதுன்னா இருந்தாலும் நம்ம பரவாயில்லை நம்ம வந்து ஸ்டிச் பண்றதுல நம்ம இதான் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் இலவமஞ்சிங்க. சரி, இப்போ இதை எப்படி ஒரிஜினல் இலவமஞ்சி நாங்க இதே செகண்ட் குவாலிட்டியா இருந்தா எப்படி கம்பறது? நான் இது பாத்தீங்கன்னா ஒரிஜினல் இலவம் என்னைக்குமே ஒரிஜினல் இலவமஞ்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் சேனல் கலர் தான் இருக்கும். பியூர் ஒயிட்ல வந்து என்னைக்குமே வராது. இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில வந்து முக்கி காட்டினா உங்களுக்கு ஒரிஜினல் இலவமஞ்சா இல்லையா உங்களுக்கு டவுட் வந்து கிளியர் ஆயிருங்க. சோ அப்படி பாத்துக்கலாங்கிறீங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணிங்க ஃபுல்லா வந்து இது பண்ணிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு டிக் பண்றேன் பாருங்க உங்களுக்கு. தண்ணியில ஊற வச்சே பாத்துடலாங்கிறீங்க. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இது பண்ணிட்டு பாருங்க. சரி, அப்பமே பாத்தீங்கன்னா மேல தான் வருதுங்க உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இலவமஞ்சி வந்து தண்ணி வந்து அப்சர்வ் இன்னொரு தடவை அழுத்துங்க, மேல வருதான்னு பாப்போம். ஃபுல்லா அழுத்திட்டு பாருங்க. ஆமா, ஃபுல்லாவே தண்ணி வந்துருச்சு பாருங்க. அண்ணன் விட்டுறதுக்கு விடுங்க. மேலேயே வந்துருச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா மேலேயே வந்துருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணாதுங்க உங்களுக்கு. இலவமஞ்சி என்னைக்குமே தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணுவீங்க. தண்ணி இருக்கா? தண்ணி அந்த லைட்டா பாத்தீங்கன்னா டிப்பா தான் உங்களுக்கு ஒட்டிட்டு இருக்கும். பட் ஆனா உள்ள இறங்கல. உள்ளே இறங்காதுங்க உங்களுக்கு. ஓகே, இப்படிதான் நம்ம இலவமஞ்சி ஒரிஜினல் வந்து பாத்து வாங்கணும் உங்களுக்கு. ஒருத்தி வந்து வெளி மார்க்கெட்ல வந்து ஒரிஜினல் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி போடாம செகண்ட் குவாலிட்டி வந்து யூஸ் பண்ணிட்டு ரேட் வந்து கம்மியா கொடுப்பாங்க உங்களுக்கு. நீங்க எங்க போனாலுமே ஷாப்புக்கு போனாலுமே டைரக்டா வந்து அவங்க ஒரிஜினல் இலவமஞ்சி தான் யூஸ் பண்ணாங்களா டைரக்ட் விசிட் போய் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுட் வந்து கிளியர் ஆயிருங்க. ஓகே, இப்போ நம்ம கிட்ட செகண்ட் குவாலிட்டியே கிடையாது. செகண்ட் குவாலிட்டி வந்து எதுவுமே நம்ம செகண்ட் குவாலிட்டி வந்து இந்த மாதிரி 1% வந்து செகண்ட் குவாலிட்டி வந்து யூஸ் பண்ணின்னு சொன்னாங்கன்னா என்ன சைஸ் பெட் வாங்குறாங்களோ அந்த பெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெட் அமௌண்ட் தேவையில்ல ஃப்ரீயா கொடுத்துறோம். அதுக்கு என்ன அமௌண்ட் சொல்றாங்களோ அதை விட நான் 2 அமௌண்ட் பாத்தீங்கன்னா சேர்த்து கொடுத்துறேன். ஆனா நிஜமாலுமா? கண்டிப்பாங்க. ஆனா குவாலிட்டி உங்க கிட்ட குவாலிட்டி வந்து மெயினா இருக்குங்க. நம்ம குவாலிட்டில எந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து என்னைக்குமே ரேட் வந்து கம்மியா கொடுக்குறோம் அப்படின்னு வந்து குவாலிட்டில இருந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸா பண்ண மாட்டோம். நம்மளது பொறுத்த தொழில் என்னைக்குமே சுத்தமா இருக்குங்க உங்களுக்கு. இப்ப நம்ம பெட் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு காட்டணும். இப்போ வந்து இப்ப நம்ம சேம் பிள்ளவே பாத்தீங்கன்னா இப்ப தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா முழி காட்டுறாங்க உங்களுக்கு. தண்ணிலையா? எங்க தரும்? அதாங்க பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஒவ்வொருத்தையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட் வந்து பாத்தீங்கன்னா கிணத்துல போட்டு காட்டுவாங்க. நம்மகிட்ட பாத்தீங்கன்னா கிணறு இல்லைங்க, நம்மகிட்ட தொட்டி இருக்கு. நம்ம
தொட்டில பாத்தீங்கன்னா உள்ள ஃபுல்லா முழி காட்டுற பாருங்க உங்களுக்கு. தொட்டிலே போட்டுடலாமா? பில்ல உள்ள போட்டு உள்ள பாத்தீங்கன்னா அழுத்துற பாருங்க. அழுத்துறீங்க. ஓகே, அழுத்தி எடுங்க. அப்படியே வந்துருச்சா? அப்படியே வந்துருச்சுங்க உங்களுக்கு. வெளியே போகாதுங்க. மறுபடியும் கூட அழுத்துங்க. நல்லா 2 தடவை அழுத்துவோம். ஆனா அழுத்திட்டு ரொம்ப நேரம் அழுத்தி வந்துருச்சு. மறுபடியும் கூட அழுத்துற பாருங்க. மறுபடியும் அழுத்துறீங்களா? என்னண்ணே இது, பெட்டு போட்டு தண்ணியில அழுத்துறீங்க. அவ்வளவுதான். எவ்வளவு நாள் நம்ம அப்படியே வந்துரும்? கண்டிப்பா வந்துருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா துணி மட்டும் தான் உங்களுக்கு காட்டன் மெட்டீரியல் உங்களுக்கு. இது துணி மட்டும் தான் தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணுங்க உங்களுக்கு. இது உள்ள இருக்கிற பஞ்சு வந்து எனக்குமே அப்சர்வ் பண்ணாதுங்க உங்களுக்கு. இதே சேம் குவாலிட்டி தான் வந்து நம்ம பெட்லயும் போட்டுக்கிறோம். ஆமா கண்டிப்பாங்க. நம்ம வந்து குவாலிட்டில வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டாங்க. காம்ப்ரமைஸும் பண்றது இல்ல. குவாலிட்டில வந்து ஏன்னா நம்மளுக்கு மெயின் பொறுத்தளவுக்கு வந்து குவாலிட்டி வந்து மெயினா இருக்குங்க உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இலவமஞ்சினா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். குவாலிட்டில எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டாங்க. கிங் சைஸ்ங்க உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ராஜா பெட்னு சொல்லுவாங்க. 4 ஆள் பாத்தீங்கன்னா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகலம் பாத்தீங்கன்னா 6 அடி வரும், நீளம் பாத்தீங்கன்னா 6.7 அடி வரும். ஒவ்வொரு கட்டில வந்து 6 அடி வருங்க. எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரே பிரைஸ் தான். இதோட வெளி மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 அந்த ரேஞ்ச் சொல்லுவாங்க. ஆனா நம்ம பிஎஸ்கே மேட்ரஸ் பாத்தீங்கன்னா வெறும் பிரைஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் கூட பண்ணிருக்க மாட்டீங்க. வெறும் 12,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 12,000 கிங் சைஸ். வெறும் 12,000 ரூபாய்க்கு உங்களுக்கு வெறும் பெட் மட்டும் வராதுங்க உங்களுக்கு. பெட்டுக்கு பாத்தீங்கன்னா அங்க அந்த ஃபுல் பெட் கவர் ஆகிற மாதிரி பாத்தீங்கன்னா பெட் கவர் வந்து ஃப்ரீயா வந்துரும். இன்க்ளூடிங் சேம் கலர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 பில்லோ கவர் வந்து ஃப்ரீயா வந்துரும். டெலிவரி பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போற மாதிரி டோர் டெலிவரி வந்து ஃப்ரீயா வரும். இதுல எத்தனை கிலோ பஞ்சு இருக்கும்? இதோட பஞ்சோட குவாண்டிட்டி, இந்த கிங் சைஸோட பஞ்சோட குவாண்டிட்டி பாத்தீங்கன்னா 26 கிலோ தாராளமா இருக்குங்க. 26 கிலோ இருக்குங்க உங்களுக்கு. நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்டர் இருக்குங்க உங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பஞ்சு வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஸ்டிப் பண்ணி நல்லா ஃபுல்லா ஹெவி டைட்ல போட்டு எல்லாமே மேக்ஸிமம் டைட்டா தான் இருக்கு. எல்லாமே டைட்டா தான் இருக்கும். ஆனா தூங்குறப்ப ஹார்டா இருக்காதா? பெட் யூஸ் பண்ணதாங்க சாஃப்ட்னஸ் கொடுக்கும். எடுத்தனமே சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஏன்னா இந்த மாதிரி டைட் போட்டா தான் உங்களுக்கு லாங் லைஃப் வருங்க உங்களுக்கு. இல்லனா பெட் வந்து சீக்கிரம் அமுங்கி போயிருங்க உங்களுக்கு. இப்ப நீங்க பெட் காட்டினதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா மெத்தையில கிழிச்சு பஞ்சு எடுத்து நினைச்சு காட்டுனீங்க. கண்டிப்பா. இன்னொன்னு தலைவன் எடுத்துட்டு தொட்டிலேயே வந்து முங்கி என் குவாலிட்டி இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறீங்க. மேக்ஸிமம் குவாலிட்டி வந்து கேரண்டியா இருக்கும். கண்டிப்பா நம்மளது குவாலிட்டில வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸ் அதுல மாத்து கருத்தே கிடையாது. இன்னொன்னு இதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி நீங்க காட்டிட்டீங்கன்னா அந்த பெட் ஃப்ரீயாவே கொடுத்துறேன். கண்டிப்பாங்க. நான் என்ன கஸ்டமர் பெட் ஆர்டர் பண்ணாங்களோ அந்த பெட் வந்து ஃப்ரீயா வந்துருங்க உங்களுக்கு. நீங்க அதே மாதிரி பெட்டுக்கு என்ன அமௌண்ட் போடுறாங்களோ அதை விட நான் 2 மடங்கு சேர்த்து போட்டுறேன். பெட் வந்து 10,000 கொடுக்குறாங்கன்னா 2 மடங்கு 30,000 சேர்த்து அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருங்க. அமௌண்ட் கொடுத்துறீங்க. கண்டிப்பா கொடுத்துறேன். செகண்ட் குவாலிட்டின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஆர்டர் பண்ண சைஸ் பெட் ஃப்ரீயா வந்துரும். பிளஸ் அதோட டபுள் மடங்கு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா தரங்கறாரு. இது வந்து இவரு சேலஞ்சாவே தராரு. கண்டிப்பா சேலஞ்ச் பண்றாங்க. சேலஞ்சே பண்றீங்க. சரி, மேக்ஸிமம் நம்ம பெட்டுக்கு எவ்வளவு இயர்ஸ் வாரண்டி? நம்ம பெட்டுக்கு பார்த்தா 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருங்க. 6 இன்ச் திக்னஸ் பெட்டுக்கு எல்லாத்துக்குமே 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருங்க. ஆமாங்க. ஓகே. இப்ப கஸ்டமைஸ் சைஸ்க்கு பெட்டுக்கும் அதே 5 இயர்ஸ் தான். ஆமாங்க. கஸ்டமர் சைஸ் எல்லாத்துக்குமே 5 இயர்ஸ் வாரண்டி. 5 இயர்ஸ் வாரண்டி. மேக்ஸிமம் 5 இயர்ஸ் நம்ம கிட்ட மினிமம் இருக்கு. சரி, இப்ப நம்ம பெட் இந்த வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் பண்றவங்க இப்ப எல்லாருக்குமே டோர் டெலிவரி இருக்குங்க. கண்டிப்பா. எந்தெந்த ஊர்ல டெலிவரி பண்ணலாம், எப்படி ஆர்டர் பண்ணலாம்? இப்ப நம்ம கஸ்டமர் எப்படி ஆர்டர் பண்ணது, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குங்க உங்களுக்கு. அந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா போதுங்க. எனக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல பார்த்தீங்கன்னா உங்க கட்டில் அளவு மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா போதுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் மெட்டீரியல் உங்களுக்கு போட்டோ எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்க மெட்டீரியல் எனக்கு எல்லாமே உங்களுக்கு பார்த்து அனுப்பிச்சுட்டீங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெட் ரெடி பண்ணி அனுப்பிச்சிருவோம். டெலிவரி பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு அமௌண்ட் வந்து போட்டீங்கன்னா போதும்ல. கண்டிப்பா நமக்கு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி இனிஷியல் பேமெண்ட் மட்டும் ஒரு 500 மட்டும் இனிஷியல் பே பண்ண மாதிரி, ஆர்டர் மட்டும் கன்ஃபார்ம் பண்றதுக்கு மட்டும் ஒரு 500 மட்டும் பே பண்ண மாதிரி இருக்குங்க. மீதி ஃபுல் பேமெண்ட் நீங்க கட்டிலுக்கு வந்து ரிசீவ் பண்ணிட்டு கட்டிலுக்கு போட்டு பார்த்துட்டு ஒரு நாள் படுத்து தூங்கிட்டு கூட நீங்க பேலன்ஸ் அமௌண்ட் போட்டீங்கன்னா கூட போதுங்க. ஒரு நாள் படுத்து தூங்கிட்டு கொடுக்குறாங்க. அதெல்லாம் வேணாம். ஆனா வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு நாங்க தருவோம். கண்டிப்பா. ஓகே இல்ல? அது ஓகே. சப்போஸ் நீங்க கொண்டு வரும்போது மெத்த கிழிஞ்சிருந்தது, அடிபட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம பீஸ் டு பீஸ் வந்து மாத்தி கொடுத்துருவோம். அதாவது நம்ம வர டிரான்ஸ்போர்ட்ல ஏதோ டேமேஜ் ஆயிருச்சு அந்த மாதிரி ஏதோ கம்ப்ளைண்ட் இருந்தா நம்ம பீஸ் டு வந்து மாத்தி கொடுப்போம். கஸ்டமர் வந்து ஓனா வந்து டேமேஜ் பண்ணா அது வந்து வாரண்டில வந்து கிளைம் ஆகாது. பிசிக்கல் டேமேஜ் கிளைம் ஆகாது. பட் கம்பெனி சைடு எதுனாலும் கண்டிப்பா நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். மோஸ்ட்லி எனக்கு நிறைய வர ஃபாஸ்ட் மூவிங் பெட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வாங்குறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி அவங்க மூலியமா சஜஷன் பண்ணி வர பெட் தான் எனக்கு வந்து அதிகமா. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம தொழில் வந்து எனக்கு சுத்தமா பண்ண 6 இன்ச் உயர பெட் கவர் பெட் வாங்கினா எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா கவர் வந்து ஃப்ரீயா வந்துருங்க. நீங்க சொன்ன கவர் பில்லோ கவர் எல்லாமே வந்துருங்க உங்களுக்கு. நீங்க கவர் வந்து வெளியில வாங்கினா உங்களுக்கு காட்டன் மீட்ல நீங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய் 1500 அந்த ரேஞ்ச் வரும் உங்களுக்கு. அது எல்லாமே நம்ம ஆஃபர் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க வந்து கவருக்கு இது வந்து நீங்க 1 ரூபா கூட அமௌண்ட் வந்து பே பண்ண தேவையில்லைங்க உங்களுக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க காம்ப்ளிமெண்டா ஃப்ரீயா எல்லாத்துக்குமே ஆஃபர். சம்மர் ஆஃபர்னால எல்லாமே ஃப்ரீங்க உங்களுக்கு. பிரைஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போன வீடியோ விட இந்த வீடியோல கொஞ்சம் கம்மியும் பண்ணிருக்காங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோர் டெலிவரி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெட் கவர் பில்லோ கவர்ல ஃப்ரீயா கொடுத்தாங்க. பில்லோ கவர் எல்லாமே ஃப்ரீயா வந்துரும். எல்லாமே கொடுத்துறாங்க. சோ இவங்களோட கான்டாக்ட் நம்பர் பாருங்க, டிஸ்பிளேல கொடுத்திருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் அட்ரஸ் டீடைலோட கொடுத்திருக்கேன். கண்டிப்பா இந்த சம்மருக்கு வந்து நீங்க ஒரு மேட்ரஸ் வாங்கணும், அது இலவமஞ்சில வாங்கணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இவங்க நம்பரை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிற நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். நீங்க நம்ம கூட ஃபாலோ